ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி மை லீதல் மேன் சைனீஸ் ட்ராமா பார்க்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் இது போட சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த ட்ராமா கொண்டு வந்திருக்கேன். இது தமிழ் டப் எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. மலையில் கூட பிடிச்சிட்டு வர்றாரு இல்லையா, அவர் தான் நம்ம ஹீரோ பேர் ராம். அவர் என்ட்ராரு, என்ன எல்லாம் ரெடியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் மேன் கிட்ட போய் பிஸ்னஸ் டீலிங் பேசிட்டு இது மாதிரி அவர் மூஞ்சியை ஸ்கேன் பண்ணணும்னு சொல்கிறாரு. ஸ்கேன் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா, ஹீரோவுடைய ஃப்ரெண்டு அவர் அக்கௌண்ட்டில் இருக்க மொத்த பணத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு உங்க அக்கௌண்ட்ல ஜீரோவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றப்போ அவனை போய் பிடிங்கிடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சொல்றாரு. இங்க ஹீரோ எல்லாரையும் அடிச்சு பறக்க விட்டுட்டு அவனுக்கு இது தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறப்போ இது மாதிரி என்ன ஆச்சு, ஓவியா பத்தி எதுவும் தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ ஓவியா இது மாதிரி ஃபாரின்ல படிச்சுட்டு இருக்கான்னு சொன்னோடனே அவனை உடனே மீட் பண்ணணும்னு ஹீரோ சொல்றான். இவ பேர் காவ்யா. இவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இவ தான் நம்ம ஹீரோயின். இவ ஹீரோயினோட ஃப்ரெண்டு, சிஸ்டரும் கூட. மாமா கிட்ட இருந்து பார்சல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்டு கொடுத்துட்டு போறப்போ அவளை மாதிரியே ஓவியா கிராஸ் பண்ணி போறாங்க. ரெண்டு பேரும் ஆப்போசிட்ல. நான் பார்த்துக்கிடல. இங்கே நம்ம ஓவியா கிட்ட ஒரு பையன் ப்ரப்போஸ் பண்ண, இதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓவியா போயிட்டு இருக்கா. டக்குன்னு நம்ம ஹீரோ கால் பண்ணிட்டு, நான் ராம் பேசுறேன் அப்படின்னு சொன்னோடனே, என்ன ராமா நீ இன்னும் இறந்து போகலையா, உயிரோடு தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஏன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். ஓகே, நைட் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஓவியாவும் ஹீரோவும் பேசிட்டு இருக்க. இங்கே ஓவியாவை யாரோ ஃபாலோ பண்றாங்க. ஸ்பீடா நடந்து போறா. இங்க காவியா கிட்ட ஒரு பையன் சொல்லிட்டு இருக்கான், சைனாலேருந்து யாரோ வந்திருக்காங்க உன்னை பார்க்கவா அப்படின்னு சொல்றப்போ, என்னை பார்க்க சைனாலேருந்தா யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவியா போய் பார்த்தா அங்கே ஒரு பையன் நிற்கிறான். இவன் பேரு லீ. நீ என்ன சொல்றானா, ஓவியா நீ நல்லா இருக்கியா, உன்னை பார்த்து இவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு சொல்றப்போ, நீங்க வேற யாரும் நினைச்சு தப்பா பேசிட்டு இருக்கீங்க. நான் காவியா, நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் ஓவியா கிடையாது அப்படின்னு சொல்றப்போ, இங்க பாரு போட்டோவை, உன்னைய மாதிரியே இருக்கா பாரு அப்படின்னு சொன்னேன். ஹீரோயின் பார்த்துட்டு ஒரே ஷாக்காரா, என்னது என்னைய மாதிரியே ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இல்லைங்க சாரி, நீங்க தப்பான ஆளை தேடி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ எஸ்கேப் ஆகி ஓடிடுறா. ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு, என்னைய மாதிரியே ஒரு பொண்ணை பார்த்தண்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்தா. ரெண்டு பேருமே ஆப்போசிட்ல பாத்துக்கிறாங்க. ஒரு சப்வேல ரெண்டு பேருக்கும் ஒரே ஷாக்கு, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோயின் பதட்டத்துல போகையில ஹீரோயினை யாரோ ஃபாலோ பண்ணி வராங்க. ஆக்சுவலி ஓவியான்னு நினச்சி காவியாவை ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் பயந்து போக கரெக்டாக நம்ம ஹீரோயினை மயக்க மருந்து கொடுத்து மயக்கடையை செஞ்சிடுறாங்க. காரில் தூக்கி போட்டு போகிறப்போ இங்கே ஒரு பையன் சொல்கிறான், நீ இங்கே தான் இருக்கியா, உன்னை தான் இப்போ ஒருத்தன் காரில் கடத்திட்டு போனானே, நான் போய் ஹெல்ப்புக்கு கூப்பிட போனேன், அதுக்குள்ளே நீ எப்படி இங்கே நிற்ப அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அப்படியே ஒரு கார் கிராஷ் பண்ணி போகுது. அதில் நம்ம காவியா இருக்கா. இதை பார்த்து ஓவியா, நம்ம தான் நினச்சி அவளை கடத்திட்டு போகிறாங்க, நம்ம தான் போய் காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறப்போ கரெக்டாக ராம் கால் பண்ணுறான். நம்மளுடைய ஓவியா சொல்கிறா, எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு உன்னை பார்க்குறேன், நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, ஓவியா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு கார் எடுத்துட்டு நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ண. இங்கே ஹீரோயினுக்கு ஒரே மயக்கம் தெளிச்சிட்டு அந்த கார் ஓட்டுறப்போ அவங்கள தடுக்க ஆரம்பிக்கிறா. அப்படியே கார் போய் எக்கு தப்பா எது மேலேயோ போய் மோத கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆயிடுது. இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஓவியா நம்ம காவியாவை தூக்கிட்டு போய் அவ காரில் உட்கார வைக்க, நீ ஒன்றும் பதறாத, என்னையும் நினச்சி உன்னைய கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போகிறாங்க. ராமன்ற நம்பருக்கு டயல் பண்ணு அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு எதுவும் தெரியலையேன்னு சொல்லிட்டு பதட்டப்படுறப்போ ஆப்போசிட்ல ஒரு வண்டி இடிச்சிருது. அப்போ நம்ம ஓவியா தான் நம்ம காவியாவை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. அதனால ஓவியாவுக்கு பயங்கர அடி. நம்ம ஹீரோ ரெண்டு பேரையும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறான். டாக்டர் சொல்கிறாங்க, ஓட்டிட்டு வந்த பொண்ணு இறந்து போயிட்டா, பக்கத்தில் இருந்த பொண்ணை காப்பாற்ற போய் அவள் இறந்து போயிட்டா, நீங்கள் கேட்குற பொண்ணு எந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு தெரியல, அந்த பாருங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஓவியா இறந்து போயிட்டா. அதுக்கப்புறம் நம்ம காவியா மூஞ்சியை காட்டுறாங்க. ஆக்சுவலி காவியாவுக்கு கண்ணு வேற போயிடுச்சான். ரெண்டு பேரும் எப்படி ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோ பயங்கர ஷாக்காரா. அதுக்கப்புறம் நம்ம காவியாவை காப்பாற்றுங்க, ஓவியாவோட கண்ணை வைங்கன்னு சொல்லிட்டு எங்கள் ஹீரோ செம்ம கோவத்தில் அப்படியே கண்ணாடி ஒரு பஞ்ச் பண்ணுறான். எங்கள் காவியாவுக்கு ஆப்ரேஷன்லாம் நடந்து முடிஞ்சிருது. கொஞ்சம் கொஞ்சமாக சுயநிலைவு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஓவியா நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ நம்ம ஹீரோயினுக்கு இங்கே ஒரே குழப்பமாக இருக்குது. நான் ஒன்றும் ஓவியா கிடையாது, நான் காவியா, நீங்கள் தப்பாக நினச்சிட்டு பேசுகிறீங்க, நான் அந்த பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்கிறப்போ, நீ ஓவியாவாக தான் வாழணும் அப்படின்னு சொல்கிறப்போ, லூசு மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவியா பயந்து போய் பதறி அடிச்சுட்டு ஓட ஒரு டெரஸ் மேலே நின்றுட்டு பக்கத்தில் கீழே குதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எகிரி குதிக்க போகிறா. கண்ணை மட்டும் தொட்டனா உன்னை குன்னிட வேண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்துறான். அவளோட கண்ணு தான் உனக்கு வச்சிருக்கு, நீ இறந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் இறந்து போயிட்டா, அவள் உயிருக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒழுங்கு மரியாதை இந்த பக்கம் வந்துடு, இல்லை நானே உன்னை சாக அடிச்சிடுவேன் அப்படின்னு இவன் சொல்கிறான். டக்குன்னு இவன் ஸ்லிப்பாகி விழுக போக நம்ம ஹீரோ ஹீரோயினை காப்பாற்றிடுறான். அப்போ நம்ம ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறா, ஓவியா சொல்லியிருப்பா இனிமேல் எனக்கு பதிலாக என் இடத்துல நீ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பா, நம்மளை காப்பாற்றிட்டு அவள் இறந்து போயிட்டா, அவளுக்காகவாது நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய காவியா டிசைட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கையை கொடுக்குறா. நம்பி நம்ம ஹீரோ
வச்சு என்ன செய்ய போறான்னு தான் தெரியல. டிஸ்சார்ஜ் ஆகி ஹீரோயின் போயிட்டு இருக்கா. அவளுக்கு ஒரே பதட்டமா இருக்கு. ஏன்னா வந்து நம்மளுடைய ஓவியாவோட டீட்டெயில்ஸ் மொத்த டீட்டெயில்ஸும் கொடுத்து ஓவியா எங்க படிச்சா, அவங்க ரிலேஷன் யாரு எல்லாமே அவளை ஸ்டடி பண்ண சொல்லியிருப்பாங்க. எந்த மிஸ்டேக்குமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமா பிட்டு பேப்பர்லாம் வச்சிருக்கா. ஹீரோ வந்து ரொம்ப கோவப்பட்டு ரொம்ப ரூடானவன் போல இருக்கு. அப்படியே புடுங்கிட்டு நெருப்புல அப்படியே கொளுத்திட்டு இந்த பிட்டு பேப்பர்லாம் வேலைக்காகாது, அதாவது சொதப்பின உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மிரட்ட. இவன் பேரு கிம், தாத்தாவுடைய வந்து பேரும் பிள்ளை தான் இவன், பொண்ணோட பையன். இவன் தான் கம்பெனியோட சேர்மேன் ஆகணும்னு சொல்ல உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நான் தான் பேரன், வேறு யார் இருக்கா இங்கே வந்து சேர்மேன் ஆகிறதுக்கு, தாத்தா தான் ஹாஸ்பிட்டலில் கிடக்குறாரே அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே நம்ம ஹீரோயின் கரெக்டாக என்ட்ரு ஆகிட்டு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரா. நான் தான் ஓவியா, ஜியாங் ஃபேமிலியோடைய பேத்தி நான் தான், எனக்கு தான் வந்து எல்லா உரிமையும் இருக்குது, நான் தான் சேர்மேனும் ஆவேன் அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோ சொல்கிறான் இவ இத்தனை நாள் ஃபாரினில் இருந்தா இவளை பாதுகாக்கிறதுக்காக தாத்தா தான் இவளை ஒழிச்சு வச்சுருந்தாங்கன்னு சொல்கிறப்ப நான் இவளை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கொஞ்சம் பதட்டமாக விழுக போக ஹீரோ டக்குன்னு பிடிச்சிட்டு நீ நம்புறியோ நம்பலையோ அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது, அவள் தான் தாத்தாவோடைய பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோயின் நான் தான் வந்து சேர்மேன், இத்தனை நாளாக தாத்தா என்னை வந்து பத்திரமா ஒழிச்சு வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக பர்ஃபார்மன்ஸை முடிக்க இங்கே நம்ம ஹீரோயினுக்கு வெளியே வந்தோன்னே அப்படி தலையை சுற்றி போகுது. நம்ம ஹீரோ தான் பிடிச்சி கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆக்குறாரு, பதட்டமாகாதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சீனில் வந்து வீட்டுக்கு போகிறாங்க, நம்மளோட ஓவியா வீட்டுக்கு. அங்கே ஒரு பெயிண்டிங் பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரிக்கே இருக்குது. அடுத்த சீனில் வந்து நம்மளோட தாத்தாவை பார்க்க தான் போகிறாங்க. இவர் தான் தாத்தாவா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. அவள் அப்படியே நிற்கிறத பார்த்து போய் ஆக்ஷனை போடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொஞ்சம் புஷ் பண்ணுறாரு. நம்ம ஹீரோயின் போயிட்டு தாத்தா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, பேத்தி வந்துட்டேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீ நடந்துருவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ விளங்குன மாதிரி தான் அப்படின்னு சொல்லி நினைக்க இங்கே ஹீரோயின் ரூமில் போயிட்டு என்னால் முடியலடா தலை சுத்துது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கா. அப்படியே போய் ஓவியாவோட ரூமை போய் சுற்றி பார்க்கலான்னு பார்த்தா அங்கே பார்த்தா ஷூவே ஏக்கர் கணக்கில் இருக்கும் போல இருக்கு. அது அப்படியே ட்ரெஸ்ஸு அந்த ஜுவல்ஸு எல்லாத்தையும் பயங்கரமாக சுற்றி பார்த்துட்டு இருக்கப்போ டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து நிற்கிறானா. இவன் பார்த்து பயந்தே போயிடறா. இல்லை நான் சும்மா தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ வந்து ஓவியாவாக இருக்கிறவருக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான். பொழைச்சிப்போன்னு சொல்லிட்டு லீ தான் வந்திருக்கான். வந்துட்டு காவ்யா அப்படின்னு சொல்லி கூப்பிட, ஏன்னா அவன் ஆல்ரெடி பார்த்துருப்பான் இல்லையா ஃபாரினில். இவன் என்னமோ கேஷுவலாக சொல்லுங்க அப்படின்ற மாதிரி திரும்ப ஆத்தாடி இவனா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஐயோ மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தலைதறிக்க ஓட இவனுக்கு டவுட்டாக போயிடுது. நில்லு நில்லு, நீ எங்கே போகிற, நீ வந்து காவ்யா தானே, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறப்போ இல்லையே நான் காவ்யா இல்லையேன்னு அவள் சொல்கிறப்போ அப்புறம் எதுக்கு நான் காவ்யான்னு கூப்பிட்றப்போ நீ திரும்பின, நீ போய் சொல்கிற, நான் நம்ப மாட்டேன், நான் வந்து ஓவியாவுக்கு வந்து கால் பண்ணுறேன், ஒருவேளை நீ ஓவியா வந்தால் கண்டிப்பாக உனக்கு வந்து உன்னுடைய ஃபோனுக்கு கால் வரும் அப்படின்னு சொல்ல நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆக போக இவன் விடவே இல்லை. நிக்க வச்சு அவன் பாட்டில் ஓவியாவுக்கு கால் பண்ண ஆத்தாடி நம்ம ஃபோன்ல நம்ம கிட்ட இருக்கு, ஓவியா ஃபோன் நம்ம கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பதட்டமாக டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து அங்கேருந்து வந்து ஓவியா ஃபோனை எடுத்துட்டு வரான். அங்கே என்கிட்ட தான் இருக்கு ஓவியா ஃபோன், வேணா பாரு, எதுக்காக நீ கால் பண்ண ஓவியா கேட்போம் அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த சுச்சுவேஷனை சமாளிச்சுட்டு என் ஃபியான்சி கிட்ட கொஞ்சம் தள்ளியே இரு, உன் வேலையெல்லாம் இங்கே காட்டுற வேலை வச்சுக்கிறாத, எங்களுக்கு கொஞ்சம் ப்ரைவசி கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு இது மாதிரி கதவெல்லாம் சாத்திட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்தில் முறைச்சிட்டு வந்து எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ காட்டி கொடுத்துருப்ப, இன்னத்துக்கு நீ காவியான்னு சொல்லிட்டு உன்னால் பிளான் மொத்தம் கெட்டு போயிருக்கும், இன்னொரு தடவை ஏதாவது வாயை திறந்து உண்மையை சொல்ல பார்த்த உனக்கு கொன்றுவேன், நீ வேறு என்னென்ன லீல பண்ணி வச்சிருக்கியோ எல்லாத்தையும் இப்பே சொல்லி தொலை, ஓவியாக்காக தான் ஆக்ட் பண்ண வந்திருக்கேன், நீ பாட்டில் ஃபியான்சி அது இதுன்னு சொல்கிற, நீ எதுக்கு ஓவியாவோட சொத்தெல்லாம் அட்டை போட்டுருன்னு சொல்லிட்டு பார்க்குறியா, உனக்கு அதுதான் பிளானா, அதுக்காக தான் நீ யூஸ் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குற ஹீரோக்கு செம்மையாக காண்டா எடுது. நம்ம ஹீரோயின் பக்கத்தில் போய் கழுத்தை நெரிச்சிட்டு இன்னொரு வார்த்தை பேசுனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு கிஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் போய் பயன்படுத்தி விட்டுறான். நான் வந்து இந்த சொத்தடையணும் தான் பிளானு, நான் வந்து ஒன்று கல்யாணம் பண்ண மாட்டேன், உன் மேலே எனக்கு எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை, பார்த்து பத்திரமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வார்ன் பண்ண இங்கே தாத்தாவை தான் காட்டுறாங்க. ரொம்ப முடியாமல் ஹாஸ்பிட்டலில் கிடக்குறாரு. தாத்தாக்கு 2 கிட்னியும் போச்சு, இந்த மாதிரி கிட்னி தேவைப்படுது, இது மாதிரி பிளட் டெஸ்ட் பண்ணணும், ஃபேமிலிக்குள்ளக்க யார் பிளட் வந்து கனெக்ட் ஆகுதோ அவங்களோட கிட்னியை எடுத்து வைக்கலான்னு பிளான்ல இருக்கு அப்படின்னு சொல்லணும். இங்கே ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா ஹீரோயினும் அவங்களோட பேத்தி இல்லையா, அவளை செக் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ டிஎன்ஏ மாட்டிக்கிறோன்னு சொல்லிட்டு பதட்டப்பட்டு ஹீரோக்கு கால் பண்ண அட படுபாவி பையில இந்த நேரம் பார்த்தா கால் எடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆக அதுக்கப்புறம் வந்து என்னம்மா யாருக்கு கால் பண்ணுற, வா பிளட் டெஸ்ட் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கிம் வந்து கூட்டிகிட்டு போக இங்கே ஹீரோயினால் ஒன்றுமே செய்ய முடியல. பிளட் வந்து சாம்பிளுக்கு எடுத்துடுறாங்க. எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ வரான். வந்ததுக்கப்புறம் சரி வா போகலாம், அவளுக்கு கொஞ்சம் மயக்க வருதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பக்கத்தில் இழுத்துட்டு நம்ம ஹீரோ
ஹீரோயினை கூட்டிகிட்டு வெளியே போகிறான். நான் இப்போ என்ன செய்வேன், நான் வந்து அவங்கெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப பதட்டப்பட, நீ கம்முண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணி அந்த ஸ்ட்ரெச்சரை வச்சு அந்த பிளட்டை ஃபுல்லாகவே தட்டி விட்டுறாங்க. கரெக்டாக நம்ம ஹீரோயினோட பிளட் வந்து அந்த லிஃப்ட்டுக்குள்ளே வந்து விழுக, இங்கே ஹீரோ என்ன பண்ணுறான்னா, எனக்கு அதே பிளட் குரூப் தான், ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக வந்து அவனுடைய பிளட்டை எடுத்து அந்த சாம்பிளில் வந்து ரீஃபில் பண்ணி வச்சிடறான். அதுக்கப்புறம் வந்து லிஃப்ட்டில் வந்து அந்த சாம்பிள் மட்டும் கிடக்கிற மாதிரி செட் பண்ணிவிட்டு அவன் கிளம்பி போயிடுறான். இதே எப்படி சாத்தியம்னு சொல்லிட்டு நம்ம கிம் வந்து ரொம்ப யோசிக்கிறான், இதில் எதுவும் போங்க இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க, இங்கே ஹீரோயின் கிட்ட வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு எனர்ஜி ட்ரிங்க் கொடுத்து இதை குடி அப்படின்னு சொல்ல, இங்கே ஹீரோயின் வந்து என்னால் முடியல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் மாட்டிருப்பேன், நான் எவ்வளோ பயந்துன்றது உனக்கு தெரியுமா, இதுக்கு மேலே என்னால் நடிக்க முடியாது, நான் உடனே இடத்த காலி பண்ணுறேன், என்னை விட்டுரு, நான் சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ தான் நான் விரும்புகிறேன், எனக்கு பைத்தியமே பிடிச்சிட மாட்டோம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே இங்கே ஹீரோவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. சில நேரத்தில் இப்படி தான் பிரச்சனை வரும், அதை பார்த்து பயப்படாத அப்படின்னு ஹீரோ சொல்ல, இல்லை முடியாதுன்னு அவள் சொன்னோன்னே, சரி நீ வந்து போய் தொலை, இந்தா உன்னோட பாஸ்போர்ட், உன்னோட ஆதார் கார்டு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போ, இனிமேல் திரும்பி கூட வராத, எங்கேயாவது போய் சாகு, எங்கேயும் போ, எனக்கும் உனக்கு இனிமேல் சம்மந்தம் இல்லை, இனிமேல் உன்னை நான் கூப்பிடவும் மாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஹார்ஷாக சொல்லிட்டு, தாத்தாக்கு இங்கே இருந்தால் ஆபத்துன்னு சொல்லிட்டு தாத்தாவை வேற கடத்திடுறாங்க. எல்லாரும் பிளான் போட்டு நம்ம ஹீரோ தான் கடத்திட்டு போகிறான் தாத்தாவை. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு துணியெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கா, தப்பிச்சா போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வைக்கிறப்போ அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் இல்லையா, அந்த கோட்டுக்குள்ள வந்து ஓவியா கொடுத்த கிளிப் இருக்கு. அந்த கிளிப்பை பார்த்துட்டு அப்படியே ஃபிளாஷ்பேக்ல போகுது. ஓவியா தான் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அந்த சமயம் வந்து அந்த கிளிப் எடுத்து நம்மளோட காவியா பேக்கெட்ல போட்டிருப்பா. இப்போ வந்து நம்ம ஓவியா என்ன பண்றான்னா, அட்லீஸ்ட் காவியாக்காகவாது நம்ம வந்து ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு முன்னாடி போய் நிக்க, நம்ம ஹீரோ செம்ம கோவத்துல வந்துட்டு, எதுக்குடி இங்க வந்த, நீ தான் பெருசா போறேன்னு சொன்ன இல்லையா, போக வேண்டியதானே, இப்போ எதுக்கு வந்து என்னை வெறுப்பேத்திட்டு இருக்க, பயந்தாங்குழி எல்லாம் வச்சுட்டு ஒண்ணுமே செய்ய முடியாது, கிளம்பு, எதுக்காக இப்போ வந்து திரும்ப இங்க வந்த, உன்னை பார்த்தாலே காண்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயங்கர ஹார்ஷியா திட்ட, ஒரு நிமிஷம் கம்முண்டு, என் உயிரை காப்பாத்தின ஓவியாக்கு நான் இந்த ஹெல்ப் கூட பண்ண மாட்டேனா, கண்டிப்பா நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், இப்போ எனக்கு கொஞ்சம் தைரியம் வந்திருக்கு, ஒரு தடவை எனக்கு சான்ஸ் கொடுத்து பாரு, நான் வந்து கரெக்டா பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். சரி வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறான். இங்க வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருப்பாங்க இல்லையா, அதை வந்து நம்ம ஹீரோவுடைய மேனேஜர் கரெக்டா வந்து அவங்க ஆப்போசிட்ல வந்து நம்மளுடைய கிம்மோடைய மேனேஜர் வச்சிருக்க அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை வந்து கரெக்டாக மாற்றி விட்டுறாப்புல. டிஎன்ஏ டெஸ்ட்டை பார்த்த கிம்முக்கு தலைக்கேறி போகுது. ஏன்னா வந்து டெஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் மேட்ச் ஆகிடுக்குன்னு சொல்லி வந்திருக்கு. இது எப்படி பாசிபிள் ஆகும், அவள் எப்படி வந்து தாத்தாவுடைய பேத்தியாக இருக்க முடியும், இது போங்கா இருக்கு, ஏதோ உன் நடுவில் தில்லுமுள்ளு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமாக டென்ஷன் ஆக மேனேஜர் சொல்கிறான், அப்படி நடக்க வாய்ப்பே கிடையாது, ஏன்னா என் கைநாரை தான் நான் வாங்கிட்டு வந்தேன், அது எப்படி சேஞ்ச் ஆகும், இது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கொஞ்சம் ஏற்றுக்கிறான். அதுக்கப்புறம் இங்கே தாத்தாவை பார்க்க வரணும்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி வரப்போ இங்கே ஹேக்கர் வந்து தாத்தா இருக்கிற மாதிரி லைஃப் மிஷின் எல்லாம் செட் பண்ணிட்டு இருக்கப்போ அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹேக்கர் கேமரா மூலமா பார்த்துட்டு, இல்லை தாத்தா கொஞ்சம் பிஸியாக இருக்காரு, இப்போ போவேன்னா டாக்டர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறப்போ, இதை மாதிரி கிம் சண்டைக்கு வந்துட்டான், ஏன் தாத்தாவை பார்க்கறதுக்கு உன்கிட்ட ஏன்டா நான் பர்மிஷன் கேட்கணும், அந்த பக்கம் தள்ளுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சண்டை போட்டுட்டு உள்ளே போக, அங்கே தலைவாணி வச்சு தாத்தா இருக்க மாதிரி செட் பண்ணியிருக்காங்க, எங்கள் அப்பாவை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு சொல்ல, இது மாதிரி முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் முன்னாடி வந்து நிற்கிறா, தாத்தா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சண்டை போடுறப்போ, இப்படி தாண்டா பேசிக்கிட்டு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு இதை மாதிரி அவங்க பொண்ணு போய் டக்குன்னு பெட்ஷீட்டை எடுக்க, அங்கே வந்து தாத்தாவே இல்லை. அதுக்கப்புறம் செம்மையாக கோவம் வருது, தாத்தா எங்கே போனாரு அப்படின்னு சொல்லிட்டு, இதற்கெல்லாம் காரணம் ஹீரோயின் சொல்லிட்டு இது மாதிரி தாத்தாவுடைய பொண்ணுக்கு ரொம்ப கோவம் வந்து ஹீரோயினை அடிக்க போக, கரெக்டாக வந்து நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை காப்பாத்திடுறாரு அடி விழுகாத மாதிரி. இங்கே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு இந்த இடத்துல நம்ம ஹீரோ மேலே லைட்டாக ஃபீலிங்ஸ் வர மாதிரி தான் இருக்குது. அப்படியே ரொமான்டிக்காக பார்த்துட்டு, தாத்தா இது மாதிரி பத்திரமா தான் இருக்காரு, நீங்கள் இந்த அளவுக்கு எமோஷ்னல் ஆக தேவை கிடையாது அப்படின்னு சொல்கிறப்போ, டக்குன்னு வந்து தாத்தாவே வீல் சேரில் வராரு. நான் நல்லா தான் இருக்கேன், ஏன்னா அவருக்கு கொஞ்ச நாள் மயக்க மருந்து கொடுத்து கோமால இருக்கிற மாதிரி அவங்க தாத்தாவுடைய பொண்ணு தான் அப்படி பண்ணியிருப்பாங்க, இது மாதிரி சொத்தெல்லாம் பேத்திக்கே கொடுத்துட்றேன், பேத்தி தான் வந்து சேர்மனாக இருக்கணும், நிர்வாகத்தெல்லாம் அவன் தான் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவங்க பொண்ணுக்கு முகமே செத்து போகுது. இங்கே வந்து கிம்முக்கு சரியான கோவம் வந்துட்டு டேபிளில் இருக்க மொத்தத்தையும் தட்டி விட்டுட்டு, இது பாசிபிளே கிடையாது, அவளை நான் கொன்னுட்டு அந்த பதவிக்கு நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒருத்தர் ராட்சச மாதிரி தயாராக, இங்கே ஹீரோயின் ரூமில் வந்து இருக்கிறப்போ கதவை யாரோ தட்டுறாங்க, யாருடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போய் ஓப்பன் பண்ணால் நம்ம ஹீரோ தான் வந்து நிற்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு ஒரே பார்த்துட்டோம், பெட்ரூமையே பார்த்துட்டு இருக்கான், எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க, ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சு, போயிட்டு காலையில் வரலாமே, என்னவா இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ, அது முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கப்போ, சரி கதவை சாத்துறேன் அப்படின்னு சொல்லி சாத்த போக, ஹீரோ சாத்தாத, நான் வந்து இனிமே உன் ரூமில் உன் கூட தான் நான் ஸ்டே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ, இங்கே ஹீரோயினுக்கு என்னது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிறதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.